நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 வசனங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை நோக்கி, இதோ நானே கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னத்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து, தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யக்கூடாது என்று கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். இங்கே ஆடுகள் என்று குறிப்பிடப்படுவது தேவ ஜனங்களை. ஏன்னா அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் அப்படிதான் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனங்களுக்குள்ளே நான் நியாயம் தீர்ப்பேன். தம்முடைய ஜனங்களுக்குள்ளே கொழுத்த ஆடுகளைப் போல் இருக்கிறவர்களையும் மெலிந்த இளைத்த ஆடுகளைப் போல் இருக்கிறவர்களையும் இவர்களுக்குள்ளே நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி நியாயம் தீர்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன தோணும்? கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நடுவே கர்த்தர் நியாயம் தீர்க்கும் பொழுது கர்த்தர் கொழுத்த ஆடுகளை தன்னுடையதால் அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சித்துக் கொள்வார் என்று நமக்கு தோணும். ஆனா அது உலக பார்வை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நடுவே நியாயம் தீர்ப்பேன். ஆனா அந்த 2 ஆடுகளையும் பார்க்கும் பொழுது இளைத்த ஆடுகளைத்தான் நான் என்னுடையதாய் தெரிந்து கொண்டு அதை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதுல ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான், தேவஜனங்களாகிய நாம் இந்த கொழுத்த ஆடுகளை போல் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமாய் கொழுத்த ஆடுகளை எல்லாரும் விரும்பலாம். ஆனா கர்த்தரோ இளைத்த ஆடுகளைத்தான் தன்னுடையதென்று அவர் அடையாளப்படுத்தி அதை ரட்சித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் நியாயத்திற்கும் நீதிக்கும் ஜெயம் கிடைக்க செய்கிறார். அவருடைய நியாயத்திற்கு நீதியாக இருக்கும். அவருடையவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருக்கு எதிரான ஜனங்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இளைத்த ஆடுகள் கர்த்தரால் ரட்சிக்கப்படும், தப்புவிக்கப்படும். கொழுத்த ஆடுகள் கர்த்தரால் தண்டிக்கப்படும். ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இந்த கொழுத்த ஆடுகள் இளைத்த ஆடுகளுக்கு தீங்கு செய்யுது. தங்கள் கொம்புகளால் அவைகளை முட்டி துரத்துது, அவைகளை சிதறி போக பண்ணுகிறது. எல்லாமே ஒரே மந்தையில் உள்ள ஆடுகள் தான். நானே நல்ல மேய்ப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் உள்ள ஆடுகள் தான். அப்படி இருந்தும் தான் கொழுத்ததா இருக்கிறதுனால இளைத்து போன மற்ற ஆடுகளை அற்பமாய் நினைத்து கொழுத்த ஆடுகள் இளைத்த ஆடுகளுக்கு தீமை செய்யும். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தின் 18வது வசனமும் 19வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, இந்த கொழுத்த ஆடுகள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து நல்ல தண்ணீரை குடித்து, தனக்கு பின் வருகிற இளைத்த ஆடுகள் நல்ல மேய்ச்சலை மேயாதபடிக்கு நல்ல தண்ணீரை குடிக்காதபடிக்கு தங்கள் கால்களால் அந்த மேய்ச்சலை மிதித்து போடுகிறது, அந்த தண்ணீரை குழப்பி போடுகிறது. இது ஆண்டவரே சொல்றார், நீ இப்படி செய்யலாமா? இப்ப என்னுடைய ஆடுகள் உன் கால்களால் மிதிக்கப்பட்டதையும் உன் கால்களால் குழப்பி போடப்பட்டதையும் புசிக்க வேண்டுமா? ஆண்டவர் என்ன பண்றார்? கோபத்தோட கேட்கிறார். இதுல இருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து நம்ம எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான், எப்பொழுதுமே தேவ ஜனங்களுக்குள்ளே இந்த கொழுத்த சுபாவம் இருக்கவே கூடாது. அது என்ன கொழுத்த சுபாவம் அப்படின்னா, இந்த வசனங்கள்ல 2 பிரதானமான காரியத்தை கர்த்தர் காண்பித்து தருகிறார். ஒன்று, ஒரு நன்மை இருக்கும் பொழுது அந்த நன்மையின் பிரதானமானதை நாம் அனுபவித்து விட்டு மற்றவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்க கூடாதபடிக்கு அதை என்ன பண்ணக்கூடாது? அதை சேதப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு அதை அபகரிக்கவும் கூடாது. அது மாத்திரமல்ல, தாங்கள் கொழுத்து போய் பலனுள்ளவர்களாக இருப்பதினால் இளைத்து போய் பலம் இல்லாத மற்றவர்களை சிதற பண்ணக்கூடாது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேவ ஜனம் மற்ற ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியைகள் நடப்பிக்க கூடாது. எல்லா விதத்திலும் ஒரு காரியத்தில் நமக்கு பலன் இருக்கும் போது அதிலே பலன் இல்லாதவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பலனை வச்சு தீமை செய்யக்கூடாது. ஒரு காரியத்துல நமக்கு ஞானம் இருக்கும்போது அந்த காரியத்தில் ஞானம் இல்லாதவர்களுக்கு நமக்கு தேவன் தந்த ஞானத்தை பயன்படுத்தி தீமை செய்யக்கூடாது. அதே நேரம்
நம்மகிட்ட பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் இருக்கும்போது அந்த காரியங்கள் இல்லாத இளைத்த நிலைமையில் இருக்கிற பலனில்லாத நிலைமையில் இருக்கிற மற்ற தேவஜனங்கள் அவர்கள் தங்களுக்கென உள்ள நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய பலனையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களுடைய நன்மையை அபகரிக்க கூடாது, அதை சேதப்படுத்தக்கூடாது. இதுதான் கர்த்தர் தேவஜனங்களுக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய மந்தையின் ஆடுகளா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சத்துருவாய் பார்க்கிறார். அதனால்தான் இளைத்து போன பலனில்லாத ஆடுகளை தன்னுடைய ஆடுகள் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்ப இளைத்து போன ஆடுகள் தன்னுடையது என்று சொல்லி அதை அவர் ரட்சிக்கிறார். ஆனால் கொழுத்த ஆடுகளை அவர் தண்டிக்கிறார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தரின் மந்தையின் ஆடுகளாய் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்படும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதை உணர்ந்தவர்களால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு காரியத்துல நமக்கு பலன் இருக்குதோ, ஞானம் இருக்குதோ, ஐஸ்வர்யம் இருக்குதோ, அந்த காரியத்தை நாம் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவ ஜனமாக நாம் நம்மை அடையாளப்படுத்தி விட்டு மற்றவர்களுக்கு நாம் இடர்களாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய நன்மையை பறிக்கும்படியால், மற்றவர்களுடைய நன்மையை சேதப்படுத்தும்படியால், அதை அபகரிக்கும்படியான பொல்லாத சுபாவம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இதை கர்த்தர் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரின் பார்வையில் கொழுத்த ஆடுகளாய் இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக அவர் தண்டிப்பார். இதை தியானிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிற அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருந்தாலும் நாம் பலனற்றவர்களாய் இளைத்து போனவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் காணப்படுகிறோமே, ஆனால் நம்முடைய நன்மையை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு அதை மற்றவர்கள் அபகரிக்கிற ஒரு நிலையில் நாம் காணப்பட்டோமே, ஆனால் நமக்கென தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் துரத்தப்படும்படியால் மற்றவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில், பலனில்லாத நிலையில், இளைத்து போன நிலையில் நாம் காணப்பட்டோமே, ஆனால் அதை குறித்து கலங்க வேண்டாம். ஏன்னா இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பிடுவது அப்படிப்பட்ட இளைத்து போன பலனில்லாத ஆடுகளாகிய நம்மைத்தான் கர்த்தர் தம்முடையவர்கள் என்று, தம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு இளைத்த பலனில்லாத நிலையில் இருக்கிறோமே, ஆனால் மற்றவர்களால் அப்படி நடத்தப்படுகிறோமே, ஆனால் நம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டு களிக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக, நமக்கு நன்மை செய்யும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை அவருடைய ஆடுகளால் அவர் அடையாளப்படுத்தி நமக்காக அவர் எழுந்தருளுவார். நமக்காக அவர் எழுந்தருளி நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்க்க எழுந்தருளும் பொழுது தேவஜனங்கள் ஆகிய நம்மை ரட்சித்து நமக்கு அவர் நன்மை செய்து நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவார். நிச்சயமாய் தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இளைத்து பலனில்லாத நிலையில் இருக்கிற நாம் சோர்ந்து போகாமல் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே என்னை ரட்சிக்க நீ உம்முடைய ஜனமாய் என்னை அடையாளப்படுத்த நீ எனக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நோக்கி தேவஜனங்களாகி நாம் நன்றி செலுத்தணும். ஆனா அதே நேரம் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தர் வெறுக்கிற அந்த கொழுத்த ஆடுகளின் சுபாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாதபடிக்கு, மற்றவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு, மற்றவர்கள் தேவனை விட்டு விலகி செல்லும்படியால் அவர்கள் சிதறி போகும்படியான கிரியைகளை நாம் செய்யாதபடிக்கு, மற்றவர்களுடைய நன்மையை நாம் சேதப்படுத்தாமல் அபகரிக்காமல், நமக்கு தேவன் தந்த நன்மைகளை, ஐஸ்வர்யத்தை, ஞானத்தை, பலத்தை, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படும்படியால் அதற்கு பயன்படுத்தவும், கர்த்தர் நம்மை நடத்துகிற பிரகாரம் இழைத்து போன பலனற்ற அப்படிப்பட்ட தேவஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்பட நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவஜனங்களாகி நாம் கர்த்தரின் பார்வையில் அவருக்கு பிரியமான அவருடைய சொந்த ஆடுகளால் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு அவரே நல்ல மேய்ப்பனாய் இருந்து முடிவு பரியந்தம் பசுமையான மேய்ச்சலிலே அவர் நம்மை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே அவர் நம்மை வழி நடத்தி முடிவிலே கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் கர்த்தரோடு கூட களி கூர்ந்து மகிழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இம்மையிலே நன்மையும் கிருபையும் தேவஜனங்களாகி நம்மை தொடரவும் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய